ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லி ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மல்லி சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுடர் இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து மல்லி கல்யாணத்தில் ஏதோ பிரச்சனை பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி ஒட்டு கேட்டுட்டு, இதுக்கு மேலே இந்த மல்லியை உயிரோடு வச்சுருந்தோன்னா நம்மளோட பிளான் எல்லாமே சொதப்பிடும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம மல்லியை கத்தியால் குத்துறா சுடர். இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அங்கே ஒரு பக்கம் மனோகரன் ரொம்ப வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாரு. மல்லியாச்சும் ஓரளவு பரவாயில்ல, எப்படியாச்சும் வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருந்துட்டு இருந்துக்காங்க. ஆனால் மனோகரனால் அந்த ஒரு விஷயத்த தாங்கவே முடியல. இல்லை, கண்டிப்பாக வந்து நான் எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூளையை போட்டு கசக்கி பிழிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் வந்துட்டு மல்லிக்கு ஃபோன் பண்ணுறாரு. மல்லிக்கு ஃபோன் போட்டு, மல்லி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா, தனியாக இருக்கேன்னு கேட்கும்போது, தனியாக தானே இருக்கேன் சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைம்மா நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பிளான்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அன்னைக்கே அவள் போலீஸை பார்த்து தலை தெறிக்க ஓடினா. இப்போவும் வீட்டுக்கு நம்ம எப்படியாச்சும் ஒரு போலீஸை வர வச்சுட்டோன்னா போதும், இந்த சுடர் கையும் களவுமா மாட்டிடுவா. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக இந்த கல்யாணத்துலேருந்து இவளை வந்துட்டு எப்படியும் ஜெயிலில் தூக்கி போட்டு விஜயோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, மல்லியும் வந்து போலீஸை எப்படின்னா இந்த வீட்டுக்கு வர வைக்கிறது, அவள் வந்து உஷாராயிடுவாளே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே ஒட்டு கேட்டுடுறாங்க சுடர். என்னடா இது, போலீஸே இந்த வீட்டுக்கு வர வைக்கிறாங்களா? ஐயோ, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா மொத்தமும் முடிஞ்சிடுமே. கஷ்டப்பட்டு பிளான் போட்டு நம்ம வச்சுருக்கோம், இவன் என்னன்னா போலீஸை வீட்டுக்கு வர வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம மல்லி வந்து இது எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சரிண்ணே, எப்படியாச்சும் இந்த வீட்டுக்கு மட்டும் போலீஸை வர வச்சிடணும், இன்னும் வந்து 4-5 நாள் தான் இருக்குது கல்யாணத்துக்கு, அதுக்கு முன்னாடியே வர வச்சிடணும்னு சொல்லும்போது, சரிம்மா நான் சீக்கிரமாக பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்போ தாங்க மல்லிக்கே ஒரு விஷயம் புரிய வருது. ஆமாம், மனோகர் அண்ணா சொன்னது கரெக்டு தான், எப்படியாச்சும் வந்து போலீஸ் எங்கள் வீட்டுக்கு வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. உடனே வந்து இது எல்லாத்தையும் காதில் வாங்கின சுடர் வந்து உடனே ரகுவுக்கு ஃபோன் போட்டு, ரகு இந்த மாதிரி வீட்டுக்கு போலீஸை வர வைக்க போகிறாங்களாம் ரகு, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், மொத்த பிளானுமே சொதப்பிடுமே, இப்போ என்ன ரகு பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன சுடர் சொல்கிற, போலீஸை வர வச்சா நீ சிக்கிடுவியே, வசமாக சிக்கிடுவியே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் ரகு, எனக்கு பயமாக இருக்குது. சரி பயப்படாத, இவ உயிரோட இருந்தால் தானே போலீஸை வர வைக்க முடியும், நீ அதுக்கு முன்னாடியே தீத்து கட்டிடு அவளை அப்படின்ற மாதிரி ரகு சொல்லணும். என்ன ரகு சொல்கிற, எப்படி மல்லியை கொல்றது அப்படின்ற மாதிரி கேட்க, நீ மல்லியை கொல்லணும்னு தானே துடிச்சிட்டு இருந்த, இப்போ உனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்கு, அவளை கத்தியால் குத்திட்டு இல்லை வேறு ஏதாவது பண்ணு, விஷத்தை கலக்கி கூடி ஏதாவது ஒன்று பண்ணி அவளை கொலை பண்ணிவிடு. அவளை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா உனக்கு ரூட்டே கிளியர், இவள் உயிரோடு இருக்க தானே இவள் பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுமே. சரி ரகு, நான் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அவளோட கதையை முடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவளும் சொல்லிக்கிட்டு, அங்கே மல்லி ஒரு பக்கம் போலீஸை வர வைக்கிறதுக்கு மூளையை கசக்கி யோசிச்சுட்டு இருந்தா, இவள் வந்து சுடர் வந்து மல்லியை எப்படிலாம் சாவடிக்கலான்னு சொல்லிட்டு இவள் ஒரு பக்கம் மூளையை கசிச்சு யோசிச்சுட்ருக்கா. அப்போ தான் வந்து மல்லிக்கிட்ட வேணும்னே இந்த சுடர் போயிட்டு, மல்லி எனக்கு பால் எடுத்துருவா மல்லி, பால் குடிக்கணும் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, மல்லி அமைதியாக போகிறாங்க. சமத்தா போயிட்டு பால் போட்டுகிட்டே இருக்கும்போது இவன் பெரிய கத்தி, சின்னதெல்லாம் இல்லைங்க, நல்லா பெரிய கத்தியாக எடுத்துகிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறா. அவளை இன்னைக்கு செத்துட்டு இதோட உன் கதை முடிஞ்சு என்னையா வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்க போகிற, உனக்கு இருக்கடி ஆப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. உடனே வந்து மல்லி வந்து பால் குடிச்சிட்டு பால் போட்டுகிட்டே இருக்கும்போது உடனே சுடர் வந்து மல்லி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோமே, இவ எதுக்கு கூப்பிட்றான்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா கத்தி எடுத்து சத்தக்குன்ற மாதிரி நம்ம மல்லியை வந்து குத்தவுமே, மல்லி வந்து கத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை வாயிலே வந்து பிடிச்சிட்றா, வாயை வந்து அடைச்சிட்றா. கத்தாத, அமைதியாக இருடி, இதுக்கு மேலே உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, சாவுடி, உயிரோடு இருக்க தானே நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க, சாவு அப்படின்ற மாதிரி குத்தி எடுக்கிறாங்க நம்ம சுடர். உடனே விஜய் சத்தம் கேட்கவுமே இவங்க கத்தியை போட்டு கொடுக்கணும்னு ஓடிடுறாங்க. சுடர் ஓடினதுமே இங்கே நம்ம மல்லி வந்து ரொம்ப வந்து இதில் கத்திகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்து மேலே ரத்தம் நிறைய லீக் ஆகும், மயக்கம் மட்டும் விழுந்துறாங்க. மல்லின்னு எல்லா இடத்துலையுமே கூப்பிட்றாங்க. கிச்சனுக்கு வெளியே ரத்தம் ஆறாக ஓடவுமே என்னடா இது, ரத்தம் எங்கேருந்து வருது, ரத்தமாக குங்குமமா என்னன்னு சொல்லிட்டு விஜய் வர்றாரு. வந்து பார்த்தா தாங்க தெரியுது அதில் ரத்தம் ஓடிட்டுருக்கு. மல்லின்னு பார்த்து துடிச்சு கதறாரு, பக்கத்தில் கத்தி கிடக்கு. உடனே வந்து மல்லின்னு தட்டுறாரு. மல்லி எந்த ரியாக்ஷனும் இல்லை. உடனே தூக்கிட்டு ஓடுறாரு. தூக்கிட்டு ஓடி தூக்கிட்டு ஓடினா இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்குறாங்க. மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. மல்லின்னு கத்துறாங்க, எந்த ரியாக்ஷனும் இல்லை.
அப்போ தான் நம்ம விஜய்க்கு ஒரு விஷயம் புரிய வருது, ஆகா என்னடா இது இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதே, இதை நம்ம சும்மா விடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா கண்ணை லைட்டாக திறக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் உள்ள போய் சேர்த்தா எந்த ஒரு இதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க டாக்டர். ஏன்னா ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து சொல்லவே இல்லை. அப்போ தான் வந்து விஜய் அழுதுட்ருக்காரு, யாரோ என் மல்லியை குத்திருக்காங்க, கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரியாக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி விஜய் ஒரு முடிவுக்கு வர்றாரு. ஆனால் ராஜேஸ்வரிக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி விஜய்க்கு தெரியல. ஏன்னா எப்போதுமே எது நடந்தாலுமே ராஜேஸ்வரி ரஞ்சிதா தானே இருப்பாங்க. அதனால் அவர் அந்த இதில் இருக்கார். எல்லாருமே அடிச்சு பிடிச்சி வர்றாங்க. ரேணுகா வந்துடுறான். வந்ததுமே நடிப்பை போடுறா, என்னாச்சு விஜய், எதுக்காக இங்கே இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி மல்லி யாரோ வயிற்றில் குத்திருக்காங்க, டாக்டர் என்ன எதுவுமே சொல்லலை, எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவுமே இந்த ரேணுகா இருந்துக்கிட்டு டாக்டர் எதுவுமே சொல்லலையா விஜய்ன்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ரேணுகா எதுவுமே சொல்லலை ரேணுகா, எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது ரேணுகா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் நம்ம விஜய் சொல்கிறாங்க, யாராக இருந்தாலும் சரி நான் சும்மா விட போகிறதா இல்லை, ஏன் மல்லிகை தொடுறதுக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் பாரு, நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப வந்து கோவத்தில் கத்திகிட்ருக்கு. அப்போ தான் வந்து ஒருவேளை பண்ணது ராஜியாக இருக்கும்னு சொல்லிட்டு ராஜி மேலே பழிய போடுறதுக்கு இவன் எல்லா ஏற்பாடையும் பண்ணிகிட்ருக்கா. இந்த சுடர் உடனே விஜய்க்கு இது எல்லாமே தெரிய வருது, ஏதோ தப்பு நடந்திருக்கு, அதனால தான் வந்து இவ்வளோ தூரம் போயிடுச்சு, இதை இப்படியே வந்து விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரும் முடிவு பண்ணிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தான் வந்து முழிச்சிட்ருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருந்துகிட்ருக்கிறதுக்கும் நிறையவே வந்து சம்மந்தங்கள் இருந்துகிட்டு இருக்குது. என்ன நடக்க போகுது, என்ன மாதிரிலாம் வந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம மல்லி பயங்கரமாக வந்து இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம மல்லி வந்து சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வரணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் போட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம மல்லி கூடிய சீக்கிரம் சரியாவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மல்லியை நினச்சாலே ரொம்ப வந்து பாவமாக இருக்குங்க. நான் மல்லிக்கு இப்படி ஒரு நிலமை வரும்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் மல்லிக்கு வந்து குணமாகணும் அப்படின்னா இந்த சுடருக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லிட்டு போங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும்.